முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாரின் உருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலையுடன் கூடிய அந்த மணிமண்டபத்தினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். உடன் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இதனையடுத்து உருவப்படத்திற்கு மலர் தூவி அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். கள விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ், நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்களை வழங்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும் என ஏற்கனவே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பகுதியில் 3 கோடி ரூபாய் செலவில் அவருடைய முழு உருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டும் பணியானது துரித கதியில் நடைபெற்று தற்போது அதற்கு சிறப்பு விழாவானது இன்று நடைபெற்று வருகிறது. அந்த பரமக்குடி பகுதியில அவருக்கு மணிமண்டபம் முழு உருவச் சிலையோடு அமைக்க வேண்டும் என இந்த சமூக மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த சூழலில் அவருக்கு மணிமண்டபம் சிறப்பு விழாவானது இன்று நடைபெற்றது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த அவர் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்து சாலை மார்க்கமாக பரமக்குடியில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய மணிமண்டப சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு தற்போது மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவரோடு அமைச்சர் ராஜகண்ணப்பன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டதோடு இந்த மணிமண்டப சிறப்பு விழாவானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதனை அடுத்து இங்கிருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய முதல்வருக்கு அவருடைய கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அது மட்டுமல்லாது 200க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவானது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய சூழல்ல ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனுடைய மணிமண்டப திறப்பு விழாவானது பரமக்குடி பகுதியில் இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்வு தொடர்பான உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.